إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. அதான் கூறும்போது ஹய்ய அலல் ஸலா ஹய்ய அலல் ஃபலா என கூறுகின்ற போது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்புவது சுன்னாவா என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது. சுன்னா என்றால் ஒருவருடைய வாழ்க்கை முறை என்பது மொழி ரீதியான கருத்து. இஸ்லாம் பற்றி நாம் பேசுகின்ற போது குறிப்பாக நாம் பின்பற்ற கடமைப்பட்ட சுவனம் செல்லுவதற்கு ஒரே வழியாகிய இறுதி தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்க ரீதியிலான வாழ்க்கையை சுன்னா என கூறுகின்றோம். இதன் பிரகாரம் அதான் கூறும்போது ஹய்ய அலல் ஸலா ஹய்ய அலல் ஃபலா என கூறும்போது வலதுபுறமாக இடதுபுறமாக திரும்புவது, இது மார்க்க ரீதியில் நன்மை பெற்று தருகின்ற செயலா அல்லது அன்றிருந்த தேவையா என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னா என்பதை சரியாக புரிவதில் அதிகமான ஆலிம்கள் கூட தவறிழைக்கின்றார்கள். எப்படியோ ஹஜ்ஜில் இருந்து நபி அவர்கள் திரும்புகின்ற போது குறிப்பிட்ட ஒரு இடத்திலே தங்கினார்கள். இதனை முஹஸ்ஸப் என்று கூறப்படும். இதனை நபியுடைய தோழர்களே ஒரு சிலர் ஹஜ்ஜில் இருந்து திரும்புகின்ற போது அந்த இடத்தில் தங்குவது சுன்னா என புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர் நபி அவர்கள் அந்த இடத்தில் தங்குவதற்கு காரணம் நபியினால் பயண தேவைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சஹாபி அந்த இடத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார். எனவே நபி அவர்கள் அங்கு வந்து தங்கினார்கள். ஹஜ்ஜிலிருந்து திரும்பும் போது இப்படி அந்த இடத்திலே தங்குவதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என ஒரு சில சஹாபாக்களே இந்த விடயத்தின் யதார்த்தத்தை கருத்திற்கொண்டு அது சுன்னா அல்ல என கூறியிருக்கின்றார்கள். எனவே அதான் கூறும்போது நபியுடைய காலத்தில் அது பல திசைகளுக்கும் கேட்பதற்கு வாயினால் மட்டுமே அதான் சொல்லப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் அந்த ஓசை பல திசைக்கும் கேட்பதற்கு அதான் சொன்ன பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்பினார்கள். நபியுடைய காலத்திலே அந்த தேவை இருந்தது. இன்றைய காலத்தில் ஒரு மனிதர் ஒரே திசையில் அதானை சொல்லுகின்ற போது அத்தனை முழுமையான அதானையும் எமக்கு தேவையான திசைகளிலே கேட்கச் செய்வதற்கு ஒலிபெருக்கிகளை கட்டி அந்த தேவை ஒலிபெருக்கி மூலம் நிறைவேறுகின்றது. எனவே இதில் சுருக்கம், ஒரு மனிதர் ஒரே திசையை கிப்லாவை முன்னோக்கி அதான் சொல்லுகின்றார் என்றால் ஹய்ய அலல் ஸலா ஹய்ய அலல் ஃபலா என்பதற்காக வலதுபுறம் இடதுபுறம் திரும்ப வேண்டிய தேவை கிடையாது. எனவே அதனை விடுவதால் சுன்னாவை விட்டவர் என்று நாம் நினைக்க முடியாது. ஏனென்றால் ஒலிபெருக்கி நாலா திசையிலும் கட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நபியுடைய காலத்தில் அதான் சொன்ன சஹாபி இவ்வாறு திரும்பி இருக்கின்றார், நானும் அதே போன்று திரும்புவேன் என்று சுன்னாவிலே ஆர்வம் கொண்டு ஒருவர் இதனை செய்தால் அதில் எந்த குற்றமும் கிடையாது. அவரது நல்லெண்ணத்திற்கு அல்லாஹ் நிச்சயமாக கூலி கொடுப்பான். எனவே இந்த அதான் கூறும்போது
வலதும் இடதுமாக திரும்புவது, அது அந்த ஓசை சென்றடைய வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அது இன்று அவசியமற்றது. அதே நேரம் நபியின் காலத்திலே இப்படி நடந்தது என்பதை கூறி அதனையும் நான் செய்வேன் என சுன்னாவிலே ஆர்வத்தோடு ஒருவர் செய்தால் அதில் எந்த குற்றமும் கிடையாது. சுன்னா மீதான அந்த ஆர்வம் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது.